சீதா, என்ன கிளம்புனதுல இருந்து அமைதியா இருக்க? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க. உங்களுக்கு என்னங்க, உங்க குடும்பத்தை பார்க்க போறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு தான் பயமா இருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் உங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் என்னால நீங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருக்க வேணாங்க. அதனாலதான் உங்க கூட கிளம்பி வரேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். உனக்கு என்ன சீதா, உன்னை பார்த்தோன்னு என் ஒட்டுமொத்த குடும்பமே கவுந்துரும் பாரு. அழகுல அப்படியே சீதா. பேரு மட்டும் சீதா இல்ல, சீதா தேவியே மருமகளா வந்திருக்கான்னு அவ்வளவு பேரும் உன்னை போட்டு தாங்கு தாங்குன்னு தாங்க போறாங்க. அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. சொன்னாலும் பாரு, அதான் நடக்க போகுது. என்னங்க, என்ன இருந்தாலும் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர். நான் அப்படி இல்லையே. எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. உங்க குடும்பத்துல எப்படி ஏத்துப்பாங்க? லூஸ் மாதிரி பேசா சீதா. படிப்புலயும் சரி, அழகுலயும் சரி, குணத்திலயும் சரி, நீ என்னை விட பெஸ்ட். பணம் இன்னைக்கு ஒருத்தன் கையில, நாளைக்கு ஒருத்தன் கையில. பணத்தை பத்திலாம் எங்க வீட்டுல எல்லாம் எதுவும் கவலைப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பணம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என் குடும்பத்துக்கு. நீ வந்து பாரு, அதுக்கப்புறம் தெரியும். அம்மா, அப்போ என்னைய யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? பாட்டி தாத்தா என்ன தூக்க மாட்டாங்களா? உன்னை எப்படி தூக்காம கொஞ்சம் இருப்பாங்க? நீ தான் அந்த குடும்பத்தை வாரிசாச்சே. உங்க அப்பாச்சி, அப்பா தாத்தா, அதுக்கப்புறமா உங்க அத்தை, மாமான்னு எல்லாரும் உனக்கு காத்திருக்காங்க. நான் தான் அப்பா அம்மா இல்லாத அனாதை ஆயிட்டேன். உனக்கு எல்லாரும் இருக்காங்க தங்கம். சீதா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு, நானும் நம்ம பொண்ணு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை கிடையாதுன்னு. இதுக்கப்புறம் அனாதைன்னு சொன்ன அடி வாங்குவ. சாரிங்க, இனிமே இப்படி சொல்ல மாட்டேன். அது என் சீதா. என்னம்மா இங்க வந்து நிக்கிற? ஏங்கா, நான் இங்கேயே வந்து நிக்க கூடாதா? என்ன பேசுற நீ? தனியா இங்க வந்து நிக்கிறியே, என்னன்னு கேட்டேன். இங்க பாருங்க அண்ணி, நான் சாரி, உங்களை அண்ணின்னு நான் ஏன் கூப்பிடணும்? அதான் உங்க தம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கலையே. இங்க பாருங்க அக்கா, நான் எங்கேயோ நிக்கிறேன். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாரும் நடிக்காதீங்க. நிலா, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? உனக்கு நாங்க இருக்கோம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளவு பொறுமையா இருக்கணும் நீ சொல்லுங்க? எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? உங்க தம்பி கல்யாணம் நடந்து குழந்தை வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் பொறுமையா இருக்கணுமா? உனக்காக தான் என் தம்பியையும் தம்பி பொண்டாட்டியும் எங்க அப்பா வர சொல்லியிருக்காரு. இரு ப்ளீஸ், ஏதாவது பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். எப்படி அண்ணி உங்களால கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம நடிக்க முடியுது? எனக்காக வர சொல்லியிருக்கீங்களா? அவங்க மருமக பேத்தியை பார்க்கணும்னு உங்க அப்பா அம்மாவும் வர சொல்லியிருக்காங்க. எனக்காக ஒன்றும் வர சொல்லலை. சும்மா என்ன நடிச்சிட்டு இருக்காதீங்க. நீலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் தம்பி பொண்டாட்டி. அவளை எப்படியாவது அடிச்சு பத்திடுறேன். இது இது நான் கொடுக்குற வாக்கு, நான் கொடுக்குற சத்தியம். இப்படிதான் உங்க தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க. என்ன ஆச்சு? உங்க தம்பி யாருன்னே தெரியாத அவளை கல்யாணம் பண்ணி 3 வயசுல ஒரு குழந்தைய இருக்கு. இதுக்கப்புறமா எதுக்கு இப்படி பொய் சத்தியம் பண்ணி என்னை ஏமாத்துறீங்க நீ? நிலா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் இவ்ளோ சொல்றேன்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன் அண்ணி, நீங்க என் அண்ணனை கல்யாணம் பண்ணதுனால தானே நாத்து நாளாச்சே பாவமேன்னு இப்படி என்னை ஏமாத்துறீங்க. இது நீங்க வேற ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்திருந்தீங்கன்னா. இதோ பாரு நிலா, நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிற. உனக்கு அப்பா அம்மா இல்லை. உன் அப்பா அம்மா இடத்துல இருந்து உங்க அண்ணி நான் இருக்கேன். கண்டிப்பா என் தம்பி உன் கழுத்துல தாலியை கட்டுவான். எப்படி அவ ஒட்டிக்கிட்டு வந்தாலும் அந்த மாதிரி அவளை வெட்டி விடுறேன். நீ கவலைப்படாம இரு, என்னை நம்பு ப்ளீஸ். சரிங்க அண்ணி, கண்டிப்பா உங்களை நம்புறேன். நம்பிதானே ஆகணும், எனக்கு வேற வழி இல்லை. ஆனா இந்த தடவையும் உங்க தம்பிக்கு எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் நான் ஏதாவது பண்ணிப்பேன் அண்ணி. அதுக்கு முழுக்க காரணம் நீங்களும் உங்க குடும்பமா தான் இருக்கும். நீ கவலைப்படாம போய் உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், சரியா? அத்தை, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? என்னடா உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? ஒத்த பையனு உன் மேல பாசத்தை கொட்டி வளர்த்தேன். எத்தனை வருஷமா அம்மானு ஒருத்தி உயிரோட இருக்கனா இல்லையான்னு கெட்டி பாத்தியாடா? கல்யாணம் நடந்த உடனே இவ மட்டும் போதும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் விட்டுட்டல. இவதான் ஆனாத, நீயும் ஆனாத. உனக்கு அப்பா அம்மா அக்கா மாமா ஒரு முறை பொண்ணு, இத்தனை பேர் இந்த வீட்டுல இருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சாரிமா. நீங்க தான் என்னோட பாட்டி அம்மாவா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க என்ன மாதிரியே 2 போனிடெயில் போட்டிருக்கீங்க. பாட்டியம்மா, எனக்கு இந்த போனிடெயிலே பிடிக்காது. எங்க அப்பாட்ட அடிக்கடி எனக்கு இது பிடிக்கல, ஃப்ரீ ஹேர் விடுங்கன்னு சொல்லுவேன். அப்பா, எங்க அம்மா இப்படித்தான் இருப்பாங்க, நீ எங்க அம்மா மாதிரியே இருக்க, என் அம்மா சொல்லுவாங்க. அப்படியாம்மா? அண்ணி, நான் உள்ள போறேன், நீங்க அப்புறமா வாங்க. அம்மா, நிலா கோவமா போறேம்மா. சரி, நீங்க 3 பேரும் போயிட்டு உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. என்னங்க, உங்க அம்மா சரியா பேசவே இல்லைங்க என்கிட்ட.
இங்க பாரு சீதா, அவங்க நம்மள உள்ள கூப்பிட்டு உன் ரூம்ல போய் ரெஸ்ட் சொன்னதே பெரிய விஷயம். உனக்கு எங்க அம்மா பத்தி தெரியாது. எங்க அப்பா கூட பரவாயில்ல, ஆனா எங்க அம்மா எங்க கௌரவம் அது இதுன்னு பேசுவாங்க. இப்ப தானே வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், இன்னும் பேசி பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். உன்னோட குணம் தெரிஞ்சா அவங்க தன்னால வலிக்கு வந்துருவாங்க. நம்ம தூரமா இருந்தா இன்னும் தூரமாவே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரிங்க. என்ன ராம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம்ண்ணா. வணக்கம்மா, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேண்ணா. ஹாய் குட்டி பொண்ணு, மாமா கிட்ட வரலையா? வா 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 வா. உன் பேர் என்னம்மா? என் பேரு நாகு. ஓ, நாகுக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, மாமா வாங்கி தரேன். எனக்கு எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, மாமா அப்புறமா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன், ஓகேவா? ஓகே மாமா. சரி ராம், எதுக்கு வெளியவே நிக்கிறீங்க? நேரம் ஆயிடுச்சுல, வீட்டுக்குள்ள போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, மாமா பார்த்துட்டு வர சொன்னாங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நீங்க போயிட்டு வாங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கு. ஹாய் கிராண்ட்பா. மாமா எப்படி இருக்கீங்க மாமா? இதோ பாருமா, என் பொண்டாட்டி வீட்டுல ஒரே அழுக. ஒத்த பையன் என் பையனை பார்க்கணுங்கன்னு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை வர வச்சிருக்கேன். என்கிட்ட நீ பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன், என் வீட்டுக்குள்ள கூப்பிடல. பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. உங்க அம்மா உன்னை பார்க்கணுங்கிறா, அவளை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்க. உன்னாலதான் அவளோட மொத்த நிம்மதியும் போச்சு. இதுக்கப்புறமாவது அவளை கொஞ்சம் சந்தோஷமா வைக்க ட்ரை பண்ணு. வாங்க ராம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அடே ராமையா, வந்துட்டீங்களா? அது சொன்னாங்க நீங்க வரீங்கன்னு, அதை எப்போ வருவீங்கன்னு காத்திருந்தேன். எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்கீங்களா? சீதா, இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இருந்தே நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்க. நம்ம குடும்பம் மாதிரி தான். உனக்கு என்ன தேவைனாலும் இவங்க 2 பேர்ட்டையும் கேளு, சரியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க ராம். சீதாம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதான் எங்க ராமையா யாரும் வேண்டான்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போல. ஏ புள்ள, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாரா வந்து ஏதாவது கேட்க போறாங்க, அப்புறம் நம்மளதான் வரிஞ்சு கட்டுவாங்க. நீ பேசாம போய் வேலையை பாரு. இருடி இரு. ஏன் ராம் மாமாவே கல்யாணம் பண்ணி ஒரு புள்ளையும் பெத்து இந்த வீட்டுக்கு வந்துட்டல, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹாய் நிலா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்க பார்க்கவே இல்லை. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ராமண்ணே, யார் வீட்டுக்குள்ள வந்து யார உள்ளவான்னு கூப்பிடுறது? வர வர ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. ச்சே, என் வீட்டு வேலைக்காரி அவரது கூட தகுதி கிடையாது. இவ என் ராமாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கா. எங்க போய் சொல்றது இந்த கூத்த? நிலாமா, என்னதான் இருந்தாலும் ராமோட பொண்டாட்டி இவங்க தான். கல்யாணம் நடந்து பிள்ளையும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பேசுறது சரியா இருக்காது. இதோ பாரு, நீ இந்த வீட்டோட வேலைக்காரி, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சும்மா ஃப்ரீயா கொடுக்க முடியுதுன்னு அட்வைஸ் அப்படியே தூக்கி வீசாத. என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஏ புள்ள, நான் அப்பவே சொன்னோம்ல, இது பெரிய இடத்து காரியம். நீ பேசாம இரு. எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. ஏதாவது செஞ்சு ராமாமாவை என்னோடவரா மாத்தணும்னு இங்க வரைக்கும் வந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் போக பயமா இருக்கே. என்ன பண்றது? இந்த இடத்தெல்லாம் பார்க்க பார்க்க பயமா இருக்கு. போறதா இல்ல திரும்பி போயிடலாமா? சாமி, வணக்கம் சாமி. சொல்லு சாமி, அது வந்து நான் என் ராமாமா உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் சாமி. ஆனா அவரு யாருன்னே தெரியாத ஒருத்தி கல்யாணம் பண்ணி ஒரு 3 வயசு பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டாரு. என்னால அவர் இல்லாம வாழவே முடியாது. நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். அவனுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை வந்துருச்சுல, உன் வழிய பார்த்துட்டு நீ போக வேண்டியது தானே? இல்ல சாமி, என்னால என் மாமாவை விட்டு கொடுக்க முடியாது. நான் அத்தனை கடவுள்களையும் விட்டுட்டு உங்களை நம்பி சாத்தானை நம்பி வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது எனக்கு என் ராமாமாவை சேர்த்து வச்சுதான் ஆகணும். நீ மோத போறது சாதாரண பொண்ணு கிடையாது. அவளுக்கு தெய்வத்தோட துணை இருக்கு. இருந்தாலும் நீ என்ன நம்பி வந்த ஒரே காரணத்துக்காக நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்த பொம்மையை கொண்டு போய் அந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தை கையில கொடு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். போகலாம். என் தவத்தை கலைக்காத. ஹாய் நிலாக்கா. ஹாய் நிலாக்கா, நம்ம ஏதாவது விளையாடலாமா? எனக்கு போரிங்கா இருக்கு. விளையாடலாமே. ஆனா நான் விளையாட வந்தா கொஞ்ச நேரம் தான் உன் கூட இருப்பேன். நான் உனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு தரேன். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ நிலாக்கா.
என்ன சீதா என்கிட்ட சொல்லாமலே ஹாஸ்பிட்டல் வந்துட்ட? ஏங்க என்னன்னு தெரியலங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து அவளுக்கு நல்ல காய்ச்சல். டேப்லெட் கொடுத்துட்டேன், சிரப் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு ஒத்திலாம் எடுத்துட்டேன். இருந்தாலும் அவளுக்கு காய்ச்சல் சரியாகலைங்க. கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கா. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணலாமே நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சரி சரி, இடம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதனாலதான் உடம்புக்கு ஏதாவது வந்திருக்கும். நீ கவலைப்படாத, சரியாயிடும். இல்லைங்க, கண்டினியூஸாக எப்படி அழுதுகிட்டு இருப்பா? குழந்தைங்க அழுறதுக்கெல்லாம் கேட்கவா வேணும்? எதுக்கு எடுத்தாலும் அழதான் செய்வாங்க. இதை நீ பெரிய விஷயப்படுத்தாத. நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த பொம்மை யார் கொடுத்தா? இதை நான் கொடுக்கலங்க, வீட்டில் எங்கேயாவது இருந்திருக்கும் போல, அவ எடுத்துப்பா போல. சரி சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? நான் குடிக்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைங்க, ஒன்றும் வேண்டாம். பிள்ளைக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ, சுத்தி சுத்தி விளையாண்டுக்கிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டாளே. அதுவும் இல்லாம வந்ததுக்கு இப்ப ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா இல்லைங்க? ஏதாவது காத்து கருப்பு சேட்டையோ என்னமோ, அது நம்ம என்ன மாத்திரை மருந்து போட்டாலும் சரியாகாது. அண்ணே சும்மா இருங்கண்ணே. நானே ஒரு வாரமா என் பிள்ளைக்கு இன்னும் உடம்பு சரியாக மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து காத்து கருப்புன்னு மனசை போட்டு குழப்பி விட்டுட்டு போயிடாதீங்க. இல்ல ராம் தம்பி, உங்களுக்கு தெரியாது. காத்து கருப்பு சாட்டை இருந்தாலும் பிள்ளை இப்படிதான் அரண்டு போயிடும். எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. அது மட்டும் இல்லாம இவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். நானும் அம்மாவும் தவிர வேற யாருமே பார்த்துக்கல. சாப்பிட குடிக்க நாங்கள் தான் கொடுத்தோம், வெந்நி தான் கொடுத்தோம். இருந்து எப்படி இப்படி உடம்பு சரியில்லாம ஆகும்? பிள்ளை பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க. என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல ராம் தம்பி. என் பிள்ளைய எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். அமைதியா இருங்க எல்லாரும். சீதா, இவங்க பேச்ச கேட்டு அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்காத. எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, நீ என்னன்னு பாரு. இன்னைக்கு புதுசா ஏதோ பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ இங்க பக்கத்திலே இரு, பிள்ளைய விட்டு எங்கேயும் போயிடாத. சரிங்க அக்கா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குக்கா. என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. என் குழந்தைக்கு இப்படி உடம்பு சரியில்லாம ஆனதே இல்லை. பக்கத்துல இமயமலையிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காரா. அவர் இங்கே தான் இருக்காரு. அவரை பார்த்தாலே நம்ம எல்லா குறையும் சரியாயிரும், நோய் நொடியெல்லாம் போயிருங்காங்க. நம்ம வேணா பார்த்துட்டு வருவோமா? அக்கா, டாக்டர் இப்போ பிளட் டெஸ்ட் எடுக்க வருவாரே, பாப்பா பக்கத்தில் யாராவது இருக்கணும். அவர் வேற கோவமா சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்கள் வந்தேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. சீதாமா, நீங்க போய் பாத்துட்டு வாங்க. நான் பாப்பா விட்டு அங்க இங்கன்னு அசையாம இருக்கேன். நான் பாத்துக்கிட்டது. நீங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரிங்கண்ணே. வணக்கம் சாமி. என் பேர் சீதா, என் புருஷன் பேரு ராம். எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஒரு குழந்தை. ரொம்ப செல்லமாக வளர்த்தோம். இப்போதான் இங்கே வந்தோம். ஆனால் அதுக்குள்ள அவளுக்கு 1 வாரத்துக்கு மேலே நல்ல காய்ச்சல். என்ன காரணம்னே தெரியல. நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும். ஓ, குழந்தை பேர் என்னம்மா? என் குழந்தை பேரு நாகு. ஒரு நிமிஷம் இருமா. என் ஞான திருஷ்டில என்ன நடந்ததுன்னு பாக்குறேன். நீ மோத போறது சாதாரண பொண்ணு கிடையாது. அவளுக்கு தெய்வத்தோட துணை இருக்கு. இருந்தாலும் நீ என்ன நம்பி வந்த ஒரே காரணத்துக்காக நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்த பொம்மையை கொண்டு போய் அந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தை கையில கொடு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். எங்க பாரு சீதா, நீ எதுக்க வேண்டியது சாதாரண ஆளே இல்ல. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற மகா அசுரனு. அதுக்கு நீ தயாரா இருக்கியா? சாமி, நானே என் குழந்தையை காப்பாற்றணும்னு வந்திருக்கேன். நீங்க என்னென்னவோ பேசுறீங்க. இங்க பாரு சீதா, உனக்காக பல ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து நீ எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னோட தவ வலிமையை ஒரு கவசமா மாத்தி உனக்கும் உன் கணவருக்கும் உன் குழந்தைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் குழந்தைகளை எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினா அதுல இருந்து நீ தான் காப்பாத்திக்கணும். சாமி, எல்லாம் தெரிஞ்ச உங்களாலே காப்பாற்ற முடியலனா என்னால எப்படி காப்பாற்ற முடியும்? உன்னால முடியும். நேரம் வரும்போது உனக்கு தெரியும். நீ உன் குழந்தைகிட்ட போயிட்டு ஓம் நமச்சிவாயன்னு 3 தடவை சொல்லு. எல்லாம் சரியாயிடும். சரிங்க சாமி. சீதா, எங்க போன? நான் வந்ததுல இருந்து உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைக்கு காய்ச்சல் போட்டு பொரியுது. எனக்கு என்னன்னு எங்கேயோ போயிட்ட? ஒரு நிமிஷங்க. அல்லாத பாப்பா, எல்லாம் சரியாயிடும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சீதா, என்ன முட்டாள் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? குழந்தைக்கு ஃபீவர் அதிகமாயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும். வா போகலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எப்படி இப்படி எல்லாம் நடக்க முடியும்? என்னங்க, அக்கா தான் பக்கத்துல இருக்க கோயில ஒரு சாமியார் இருக்காங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. அவர் சொன்னாரு, என்னோட தவ வலிமை உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும். குழந்தை காத்துல போயிட்டு 3 தடவை ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல சொன்னாரு. நான் சொன்ன உடனே குழந்தைக்கு சரியாயிடுச்சு பாருங்க. நீங்க தான் நம்பவே இல்லை. டாக்டர்ஸ் கொடுத்த மருந்து மாத்திரையால தான் எல்லாம் சரியா இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம்.
எது எப்படியோ ராம் தம்பி, நம்ம குட்டி பாப்பாவுக்கு சரியாயிடுச்சுல, அதுவே எல்லாருக்கும் போதும். இந்தாங்க சாமி, இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்ன ஆச்சு? சாமி, அவன் அவன் பொண்டாட்டி அவன் குழந்தைய 3 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து பார்த்து நான் தான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. இங்க பாரு, நான் ஏற்கனவே சொன்னேன் அவளுக்கு தெய்வ சக்தி துணையா இருக்குன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. சாமி, என்ன ஆனாலும் சரி, எனக்கு ராம் மாமா வேணும் சாமி. சரி, ராம் உனக்கு வேணும்னா நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். உனக்கு ராம் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் உன் ரூம்ல இருக்கிற, உன் பூஜை ரூம்ல இருக்கிற எல்லா சாமி படத்தையும் எடுத்துட்டு சாத்தானையும் என்னையும் தான் நீ வழிபடணும். சம்மதமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் சாமி. சரி, அப்ப நான் உனக்கு இப்ப கொடுக்குற பழத்தை கொண்டு போய் ராம் சாப்பிடுற மாதிரி பண்ணு. அம்மா, என்ன வழி வழியா வணங்கிட்டு வர சீதாவோட குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. சீதாவோட மூதாதையர் என்ன குலதெய்வமா கொண்டு தினமும் பூஜித்து வந்தவங்க. சீதா என்னோட அம்சம். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவளுக்கு வர எல்லா கஷ்டத்துக்கும் காவலா நின்று நீ தான் அவளை வழி நடத்தணும். நான் அவள் வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஏதோ மந்திரம் தந்திரம் பண்ணியிருக்காங்க. என்னோட பிரதிநிதியா நீ போய் அவளை காப்பாத்து. அம்மா தாயே, இப்பவே போறேம்மா. சாமி, வாங்க சாமி. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க எவ்வளவோ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். வாங்க சாமி. சீதா, என்ன நடக்குதுங்க? என்னங்க, நான் சொன்னேன்ல, நம்ம குழந்தை இவரால தான் சரியாச்சுங்க. வாய மூடு சீதா. எந்த சாமியாரையும் நம்ப முடியாது. உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நீ இப்படி ஒரு முட்டாளா இருக்க. படிச்சும் அறிவு இருந்தும் நாலேஜ் இருந்தும் இங்க பாரு ராம், உனக்கு உன் குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து நீ உன்னை காப்பாத்திக்கணும். அது என்ன ஆபத்துன்னா? என்னடா மாமா இது? இப்படி கண்டவங்களையும் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. இது மாமாக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பார்னிலா, இது எதையும் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது, சரியா? சரிங்க மாமா, நீங்க சொல்லி நான் எதை கேட்காம இருந்திருக்கேன். இதை கேட்காம இருக்கிறதுக்கு நான் என்ன சீதாவா? நீங்க சொல்றதை மீறி கண்டவங்களையும் போய் பாக்குறதுக்கு. இங்க பாரு ராம், உன் பின்னாடி நிக்கிறல்ல நீலா, இவ பேர்ல மட்டும்தான் வெண்மை நீலான்னு இருக்கிறா. இவளோட குணம் சரியில்லை. இவ கையால எதை கொடுத்தாலும் நீ சாப்பிடக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா வெளியே போறியா, இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? நானும் சரி, பெரியவரா இருக்காரே, போனா போதுன்னு பொறுத்து பண்ணி பார்த்தா ஏன் மாமா பொண்ணையே என்கிட்ட தப்பா பேசுறியா? வெளியே போயா. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க சாமி. சீதா, விதி ரொம்ப வலியதுமா. யாராலையும் தடுக்க முடியாது. நீ கவனமா இருந்துக்கோ. உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோமா. நீங்க வெளியே போறீங்களா? என் பெரிய மாமாட்ட போய் சொல்லட்டுமா? அவருக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியும் நிலா. நீ அமைதியாரு. நிலா கொடுத்தாதானே எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி சாப்பிடுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. வேண்டாம் ராம், வேண்டாம். ஏங்க, அவர் சொல்றானா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குங்க. ப்ளீஸ் சாப்பிடாதீங்க. சீதா, இவ என் மாமா பொண்ணு. இவ இருக்க வேண்டிய இடத்துலதான் நீ இருக்க. மறந்துடாத. இன்னும் அவளை காயப்படுத்தாத. இப்பவாவது அத்தானுக்கு புரிஞ்சதே. இன்னும் 2 தடவை சொல்லுங்க தான். அப்பதான் அந்த சீதா மண்டையில உரைக்கும். இப்ப இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன். நான் என்ன செத்தா போயிட்டேன்? வெளியே போயா. சீதா, என்னடா? நீலா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போ. நான் எங்க மன்னிப்பு கேட்கணும்? அவ இந்த வீட்டு பொண்ணு. யாரோ ஒரு பிச்சைக்கார பரதேசி அவர் முன்னாடி இவ கொடுத்ததை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற. உனக்கு மூளை மழுங்கி போச்சா? நம்ம குடும்பத்து பொண்ணு எவனோ ஒருத்த முன்னாடி விட்டு கொடுத்து பேசுற. சாரி நிலா. என்ன இருந்தாலும் நீங்கெல்லாம் ஒரே குடும்பம்ல. நான் ஒரு அனாதை தானே, வெளியிருந்து வந்தவ தானே. என்ன மன்னிச்சிடுமா? நீலா, இப்போ ஓகே தானேமா? எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? பரவாயில்ல மாமா, விடுங்க. அக்கா தானே சொன்னாங்க, பரவாயில்ல. எவ்வளோ நடிக்கிறா. நான் எப்போவாவது என்ன தெரியாம அனாதைன்னு சொன்னா கூட அப்படி சொல்லக்கூடாது. நானும் என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் நீ அனாதையே இல்லைன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை அவரு கண்டுக்கவே இல்லை. அவகிட்ட போயிட்டு நீலா, உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? அம்மா அப்பாவும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. வா, வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, எனக்கு மனசே சரியில்லை. செத்து போன எங்க அப்பா அம்மா ஞாபகமாவே இருக்கு. என்னாச்சுமா? இல்ல மாமா, இன்னைக்கு எங்க அம்மா அப்பா இல்லைன்னு தானே உங்க ஒய்ஃபு அவ்வளோ பேசிட்டாங்க. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா இருந்தா என்னடி பேச விட்டுருப்பாங்களா? இல்ல பேசாதான் உங்களுக்கு வாய் வந்திருக்குமா? பேசிட்டு இருக்கும்போது உங்க ஒரு தடவை சொன்னாங்க நான் அனாதைன்னு. அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா இல்லை. அப்ப நானும் அனாதை தானே. நீலா, நாங்க எல்லாரும் உனக்காக இருக்கோம். நீ அப்படி நினைக்கவே கூடாது. இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மாமா நிறைவேற்றி வைக்கிறேன். மாமா, எனக்கு எங்கேயாவது அவுட்டிங் போகணும் போல இருக்கு. சரி வா, நான் கூட்டிட்டு போறேன். டாடி, என்ன எப்ப பாரு டேடி டேடி டேடின்னு? யாரு உங்க ஆத்தாக்காரி அனுப்பி வச்சாளா? போ, அவ கூட போயிரு. நம்ம மாமா பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. இவளை விட்டுட்டு நம்ம அவளை போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். இவளை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தா அம்மா அப்பா அக்கா மாமான்னு எல்லாரு கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். இப்ப எல்லாரும் இருக்க அனாத மாதிரி அவ கூட இருக்க வேண்டியிருக்கு.
மாமா, இந்த இடம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீங்க என்ன அடிக்கடி இங்க கூட்டிட்டு வருவீங்க. நம்ம எல்லாரும் ஃபேமிலியா வருவோம், ஞாபகம் இருக்கா? எப்படி நிலா மறக்க முடியும்? நம்ம இந்த இடத்துல எவ்வளவு ஜாலியா எல்லாரும் விளையாண்டுருக்கோம். ச்சே, நான் தான் இத்தனை வருஷமா மிஸ் பண்ணிட்டேன். நீங்களாம் அடிக்கடி வந்திருப்பீங்கல்ல? இல்ல மாமா, நீங்க சீதாவை கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இங்க நாங்க வந்ததே இல்ல. ஏன்னா எங்க யாருக்கும் சந்தோஷமே இல்ல மாமா. நீங்க போறப்ப எங்க ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க. உங்க அண்ணன், சாரி, எங்க அண்ணன் உங்க அக்கா கூட ஒழுங்கா சந்தோஷமா வாழ்றது இல்ல. ஏன்னா உங்களை நான் விரும்பி இப்படி தனிக்கட்டையா உங்களையே நினைச்சு தவிச்சிட்டு இருக்கேன்னு. அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவும் எங்க மாமாத்தையும் அப்படித்தான் இருக்காங்க. அனாதையா இருக்கிற இந்த பொண்ணை அனாதையாவே விட்டுருவோமோன்னு எல்லாரும் சேர்ந்து என்னை என்னென்னவோ கன்வின்ஸ் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அவனை கட்டிக்கோ இவனை கட்டிக்கோன்னு நிறைய மாப்பிள்ளை போட்டோ எடுத்துட்டு வராங்க. ஆனா எனக்கு உங்களை வச்ச இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க இஷ்டம் இல்ல மாமா. நிலா, நீ இன்னும் என்ன லவ் பண்ற? ஆமா மாமா, நான் சாகுற வரைக்கும் உங்களை தான் லவ் பண்ணுவேன். உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். என்னால இன்னொருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. நிலா, நான் தப்பு பண்ணிட்டேமா. நான் உன்னையவே கல்யாணம் பண்ணிருக்கணும். என்ன பண்றது, எனக்கு கல்யாணம் நடந்து ஒரு குழந்தையும் இருக்கு. இப்ப எதையும் மாத்தணும்னு நினைச்சா எதையும் மாத்த முடியாதே. யார் சொன்னா மாமா? உங்களுக்காக இப்பவும் நான் காத்திருக்கேன். என்ன நீங்க 2ஆம் தரமா ஏத்துக்கிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான் மாமா. அதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்ல, இந்த நிலா அதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நான் இப்படியே இருந்து செத்து போறேன் மாமா. நிலா, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா மாமா? கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேமா. நாகு, என்னாச்சுமா? எது கலர? கீழே விழுந்துட்டியா? அம்மா, அப்பாவும் நிலா ஆண்டியும் வெளியே போனாங்கம்மா. நானும் வரேன்னு சொன்னேம்மா. அதுக்கு அப்பா பேட் வேர்ட் பேசிட்டாங்கம்மா. உன்கிட்ட உங்க அப்பா பேட் வேர்ட் பேசினாங்களா? சான்ஸே இல்ல. என்கிட்டயே பேச மாட்டாங்க. உன்கிட்ட பேசினாங்களா? அப்படி என்ன பேசினாங்க? என்ன எப்ப பாரு டாடி டாடி டாடின்னு? யாரு உங்க ஆத்தாக்காரி அனுப்பி வச்சாளா? போ, அவ கூட போயிரு. சரிம்மா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, நம்ம இங்க இருக்கிற வீட்டுக்கு போக வேணாம்மா. நம்ம பெங்களூர் வீட்டுக்கே போயிடலாம்மா. சரி கண்ணா, ஆளாத. அப்பா வரட்டும், நம்ம பெங்களூர் வீட்டுக்கே போகலாம். ஆனா அங்க நீ தனியா இருக்கணுமே. அப்பா அம்மா 2 பேர் மட்டும் தான் இருப்போம். உனக்கு போதுமா? அம்மா, நீயும் அப்பாவும் மட்டும் போதும்மா. இங்க வந்ததுலேருந்து அப்பா என் கூட நல்லா பேச கூட மாட்டேங்கிறாங்கம்மா. சரிம்மா, போயிடலாம். நீ ஏன் மம்மி அழற? ஒன்னும் இல்லடா, நீ அழறத பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு. மம்மி பாரு, நான் சிரிச்சிட்டேன் மம்மி. நீ அழாத மம்மி, ப்ளீஸ். நாகு, எதுக்கு அவசரமா என்ன பார்க்கணும்னு? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஈவினிங் மீட்டிங் வேற இருக்கு. இப்ப கிளம்புனதா சரியா இருக்கும். சீக்கிரம் சொல்லு. என்னங்க, எப்பவாவது குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எட்டி பாக்குறீங்களா? இங்க பாரு, உங்க அப்பா இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க. குடும்பத்துல தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது, புரிஞ்சுதா? அதனால எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம் நினைச்சீங்களா? என்ன பண்ணணுங்கிற? ஏங்க, இவ்வளவு நாள் என் தம்பியும் தம்பி பொண்டாட்டி வேற எங்கேயோ இருந்தாங்க. உங்க தங்கச்சி சும்மா கெட்டுனா உங்க தம்பி தான் கெட்டவன் சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் சரி கொஞ்ச நாள் புலம்புனா சரியா போயிரும் நினைச்சேன். இப்ப அவனும் அவன் பொண்டாட்டி இங்க வந்து இருக்காங்க. உங்க தங்கச்சி வேற ஒரு மார்க்கமா சுத்துறா. அவளுக்கு கல்யாணம்னு ஏதாவது பண்ணி வைக்க வேண்டாமா? அவதான் உன் தம்பியை தான் கெட்டுவேங்க. நீங்க கெட்டி வைக்கீங்களா? என்னங்க, அதை எப்படிங்க கட்டி வைக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. அவள் என்னோட சொந்த சம்மந்தி. நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் அவள் கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பான் தான் அப்படி பேசினேன். ஆனால் அவனுக்குன்னு கல்யாணம் நடந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் போய் தொந்தரவாக இருக்கக்கூடாதுல்லங்க. இவ இப்படியே இருக்காங்கிறதுக்காக இவளையும் விட்டுற முடியாது. நல்ல பையனாக பாருங்க. சீக்கிரமாக யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, நான் நீ சொல்றதுல யோசிக்காம இல்ல. இப்பவாவது இவ மட்டும்தான் கொஞ்சம் ஊருன்னு கோவத்துல பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறா. இன்னொருத்தனை கெட்டி வச்சோன்னு வையேன், அவனோட வாழ்க்கையும் பாலா போயிரும்ல. கல்யாணங்கிறது சும்மா பொம்மை கல்யாணம் கிடையாது. 2 குடும்பம் சம்பந்தப்பட்டது. அத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. அத்தனை பேரோட கௌரவம் பாதிக்கப்படும். நான் என்ன ஏதுன்னு யோசிக்கிறேன். நீயும் அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கொஞ்சம் கவனமாவே இரு. எனக்கும் அவன் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. என்னன்னு தெரியல. நாகு பாப்பாவை தூக்கி கொஞ்சரா அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா. எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. நீ ஒரு கண்ணை வச்சுக்கோ. அவட்ட என்ன ஏதுன்னு பேசி பாரு. நான் சாயங்காலம் டியூட்டி போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க, நான் அவட்ட பேசி பார்க்குறேன். சொந்த குரலி பாட ரொம்ப நாள் ஆசை. என்னங்க, எங்க போயிட்டு வரீங்க? ஒன்னும் இல்ல, நிலா பீச் போனோம், போய் ரொம்ப நாள் ஆச்சு, வரீங்களா மாமான்னு கூப்பிட்டா. அதான் ஒன்னா போயிட்டு வரேன்.
நீங்க பண்றது எதுவுமே சரியில்லைங்க. நீங்க நிலா கூட சொல்லிக்காம கொள்ளிக்காம போறது, நம்ம குழந்தைய கூட கூட்டிட்டு போகாம இருக்கிறது, இது எதுவுமே சரியில்லை. சீதா, நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தல இங்க நிம்மதியாவே இல்லைன்னு. பேசாம நீயும் நாதுவும் பெங்களூர் போயிடுங்களேன். அங்கதான் உங்களுக்கு வசதியா இருக்கும். என்னங்க, பாப்பாக்கு 3 வயசு முடிய போகுது, அவளை ஸ்கூல் சேர்க்கணும். அதான் நானும் சொல்றேன். அவ இங்க இருந்தானா இங்க இருக்கிற என்விரான்மெண்ட்லாம் அவளுக்கு சரியா வராது. நீ அவளை கூட்டிட்டு பெங்களூருக்கே போயிடு. ஏங்க, நாங்க 2 பேரும் பெங்களூர் போயிட்டா உங்களுக்கு சுத்துறதுக்கு வசதியா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? சீதா, நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுற மாதிரி நீங்க தாங்க நடந்துக்கிறீங்க. எனக்கு நீங்க ராமாங்கிறதுலே சந்தேகமா இருக்குங்க. என்ன சந்தேகம்? நான் தான் ராம் சக்கரவர்த்தி. இங்க பாரு சீதா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்க ஊருக்கு வந்திருக்கேன். எல்லாரு கூடயும் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீயும் குழம்பி நீயும் கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு பெரிய டிராமா பண்ணி என்னையும் அப்படி இக்கட்டான சூழ்நிலையில போய் விட்டுற. போதும் தாயும் உன்னாட. நீ கிளம்பு, பெங்களூர் கிளம்பு. சரிங்க, இதெல்லாம் கூட இருக்கட்டும். என்ன திடீர்னு உங்க மாமா பொண்ணு நிலா மேல உங்களுக்கு ரொம்ப ஒரு கவனிப்பு? அவ பின்னாடியே சுத்திட்டு வரீங்க. கவனிப்பா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். பெங்களூருக்கு நான் கொண்டு போய் விட்டுட்டுமா? நீயே போறியா? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க, இங்கதான் இருப்பேன். சொல்ல மறந்துட்டனே. இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துருக்கல, அதுக்காக சொல்றேன். நாளைக்கு எனக்கும் நிலாவுக்கு கல்யாணம், மறக்காம வந்துரு. மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்க மட்டும் புரிஞ்சுக்கலன்னா என் குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது. என்ன மாமா, மாப்பிள்ளை வந்த உடனே இன்னைக்கு மருமகனா உங்களுக்கு அந்நியமா போயிட்டேனா? எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க? இது நம்ம குடும்பம் மாமா. என் தங்கச்சி மேலதான் தப்பு. இதை நான் இன்னும் புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப தப்பா போயிடும் மாமா. எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்தது. சரி, அம்மா அப்பா இல்லையே, நம்ம எப்படி திட்டுறதுன்னு இருந்தேன். முதல்லயே சரி, இது தப்பு பண்ணக்கூடாதுன்னு அதட்டி பழக்கமே இல்லை. அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ராம், நீ என்ன கத்துனாலும் அவங்க காத்துல விழாது. 2 பேரும் நெக்ஸ்ட் ஹனிமூன் போறதுக்கு பிளான்ல இருக்காங்க. பாரு, பெத்த பொண்ணைய அவங்க யாரு பங்குஜம்பாட்டி கிட்ட விட்டுட்டு வந்திருக்காங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? அண்ணி, நீங்களா இப்படி எனக்கு துரோகம் பண்ணது? நிலா, போதும். யாருக்கு துரோகம் பண்ணா? ராமன் விரும்பின. சரி, ஏதோ லவ் ஃபெயிலியர்ல கஷ்டத்துல இருக்கன்னு நினைச்சோம். ஆனா நீ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறதுக்குள்ள பிளான் பண்ணிருக்க. கண்ட மந்திரவாதிட்ட போயிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்திருக்க நீ. அந்த சாமியார் மட்டும் சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லனா இந்த குடும்பமே நாசமா போயிருக்கும். ச்சே, நீ என் தங்கச்சி நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. மாமா, நீங்களும் இதுக்கு உடந்தல. இதோ பாருமா, அப்பா அம்மா இல்லாத பொண்ணாச்சே, நம்ம பொண்ணு மாதிரி நடத்தணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என் பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட என் பையன் உசுரோட விளையாண்டுருக்க. இந்த பொண்ண மருமகளை ஏத்துக்காததுக்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான். அவளை ஏத்துக்கிட்டா நீ கஷ்டப்படுவியே, நீ மனசு வருத்தப்படுவேன் தான் எங்க சொந்த பேத்திய கூட கொஞ்சம் இருந்தோம். ஆனா நீ எங்களை பத்தியெல்லாம் யோசிக்கவே இல்லைல்ல. எல்லாம் நம்ம தப்புங்க. இவளை 4 அடி அடிச்சு 4 மிதி மிதிச்சு என்னடி அலையிறன்னு காத்த பிடிச்சு திருக்கி இருந்தா திருந்திருப்பா. சின்ன பொண்ணு நினைச்சோம். வயசு 25 ஆயிட்டு. இன்னுமா சின்ன பொண்ணு? இன்னும் திருத்துற வகையில திருத்தணும். ஒண்ணு நான் திருத்துறேன், இல்லனா அண்ணின்னு என் மவ உரிமையா திருத்துவா. சீதா, சரி, உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப ஹனிமூனுக்கு எங்க போகலாம்? இங்க ஹனிமூன்ல வேணாம், இங்கே இருக்கலாம். நோ, என் பொண்டாட்டி என்னை காப்பாத்துறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கா. என்னால முடியாது. ஹனிமூன் போயே தீரணும். எங்க போலாம் சொல்லு? காஷ்மீர் போலாமா? அட்ரா செக்க, காஷ்மீரா? போயிடலாம். இவங்களை சும்மா விட மாட்டேன், இதோடு விட மாட்டேன். ஏதாவது பண்ணுவேன். ராம் எனக்கு தான் ராம்.